மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். உச்சகட்ட குழப்பத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி என்ன முடிவெடுக்க போகிறார் ராகுல் காந்தி? திமுகவா, விஜயுடைய தாவேகாவா? முடிவு ராகுல் கையில். நேற்று மாலை 4 மணிக்கு டெல்லி காங்கிரஸ் அலுவலகத்தில் நடந்தது என்ன? இதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு தாண்டி இந்திய அளவில் பேசக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செய்தியா மாறி போயிருக்கு. ஆனா இந்த செய்தி என்னன்னா, காங்கிரஸ் கட்சி அழிக்கிறதுக்கு வெளியில இருந்தாலும் யாரும் வர தேவையில்ல. காங்கிரஸ் உள்ள இருக்கக்கூடிய சில நபர்களே போதும் அந்த கட்சியை ஒட்டுமொத்தமா அடக்கம் செய்யக்கூடிய வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு தெளிவாகிட்டு இருக்குது. ஏன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எல்லா மாநிலங்களிலுமே அவங்களுடைய தோல்விக்கு முக்கிய காரணம் வேற யாருமே கிடையாது. அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நீயா நானா சண்டைகள், கூட்டணி கட்சியை முறையா பலப்படுத்தாதது, இதுதான் அங்க முக்கிய காரணம். அந்த பிரச்சனை எல்லா மாநிலங்களும் நடந்தது. இன்னைக்கு தமிழ்நாட்டிலுமே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுல பார்க்கும்போது வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம திமுக கூட கூட்டணி வைக்க வேணாம், நம்ம விஜயோடைய தாவேகா கூட கூட்டணி வச்சுக்கலாம். விஜய் தான் ஆட்சியில பங்கு தரன்றாரு, துணை முதலமைச்சர் தரங்கிறாரு. விஜய் பக்கம் யாரும் போலப்பா, அவர் என்ன கேட்டாலும் கொடுத்துருவாரு. ஏன்னா அவர் எலெக்ஷனுக்கு அப்புறம் கட்சியே இருக்க மாட்டாரு. அப்போ விஜய் வந்து நமக்கு ஆட்சியில பங்கு தரங்கிறாரு, அமைச்சர் பொறுப்பு தரங்கிறாரு, அதனால விஜய் கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு ஒரு கோஷ்டியும், இன்னும் சிலர் காங்கிரஸை உண்மையா வலுப்படுத்தணும், காங்கிரஸ் கட்சிக்காக வேலை செய்யக்கூடிய அந்த நிர்வாகிகள், இல்ல நம்ம திமுக கூட இருக்கிறது தான் நமக்கு சேஃபு, திமுக கூட இருக்கிறது தான் பாஜக எதிர்ப்பு அமையும் அப்படின்னு சொல்லி 2 கூறுகளா, 2 உட்கட்சி பூசலா இன்னைக்கு தமிழக காங்கிரஸ்ல உருவாயிருக்கு. அதோட இதை பேசி தீர்க்கக்கூடிய விதமா டெல்லியில இருக்கக்கூடிய காங்கிரஸோட தலைமையகம் இந்திரா பவன்ல ஒரு முக்கியமான மீட்டிங் நடத்தப்பட்டது. தமிழ்நாடை சேர்ந்த பாஜக காங்கிரஸோடைய தலைவர்கள் எல்லாம் அங்கே கலந்துக்கிட்டாங்க. இது தலைமை தாங்கினது காங்கிரஸ் ராகுல் காந்தியும் காங்கிரஸோடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இவங்க தலைமையில, குறிப்பா KC வேணுகோபால் இது மாதிரியான மூத்த தலைவர்களுடைய முன்னிலையில தமிழ்நாட்டை சேர்ந்த தலைவர்களுடைய ஆலோசனை கூட்டம் நடந்தது. தமிழ்நாட்டில இருந்து காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் அண்ணன் செல்வ பிறந்தகை, ப. சிதம்பரம், கார்த்தி சிதம்பரம், அப்புறம் மாணிக்கம் தாக்கூர், அவர் தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம். மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி, விஜய் வசந்த், இது மாதிரியான எல்லாருமே அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்ட போது அங்க கூட்டத்தில் சொல்லப்படுறது என்னன்னா, ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே தனிப்பட்ட முறையில தனித்தனியா அவங்களோட ஆலோசனைகள் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லும் போது, அதுல இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணமே இங்க திருச்சி வேலுசாமி. ஆனா அவரு நேற்று அந்த மீட்டிங்ல கூப்பிட்ட மாதிரி தெரியல. மாணிக்கம் தாக்கூர், விருதுநகருடைய MP மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்றாருன்னா, நம்ம எத்தனை காலம் தான் திமுகவை ஒட்டி வாழ்றது, நமக்கு ஆட்சியில பங்கு வேணாமா? ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் நம்ம இங்க ஆட்சி செஞ்ச ஒரு கட்சியாச்சே, அதனால விஜய் தான் நமக்கு எல்லாமே தராரு, விஜய் கூட போயிடலாமே. இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா, கேரளாவில் UDF மாடல் இருக்கு. அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு UDF மாடல் நம்ம கொண்டு வரணும், நமக்கு திமுக தேவையில்லை. திமுக பார்த்தீங்கன்னா லாஸ்டா நடந்த தேர்தலில் 50 தொகுதிகளில் அவங்களுடைய வாக்கு சதவீதம் ஒரு 15,000 கிட்ட தான் அவங்களுடைய வாக்கு சதவீதம் இருந்துகிட்டு இருக்குது. அதனால இப்ப ஏற்பட்ட நிலைமைகள் இருக்கும்போது நமக்கு ஆட்சியில பங்கு வேணுங்க. திமுக சேர்ந்த IT விங்க சேர்ந்தவங்கலாம், ஏன்பா இப்படி தேவையில்லாம குழப்பத்தை உண்டாக்குறீங்க, நல்லா தானே இந்திய கூட்டணி போயிட்டு இருக்கு அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, திமுக சேர்ந்த அல்ற சில்ற IT விங்க இவங்களாம் அப்படின்னு சொல்லி இப்ப ஏற்பட்ட தொடர்ந்து திமுகவுக்கு எதிரான கருத்துக்களும், இந்த கூட்டணியை உடைக்கிற மாதிரியான கருத்துக்களும், விஜயை புனிதப்படுத்துற மாதிரியான கருத்துக்களையும் இந்த மாணிக்கம் தாக்கூர் MP இவர் தான் இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு காரணமா இருந்தாரு. இந்த காரணங்கள்லாம் சொல்றாரு. இல்ல நம்ம என்ன கேட்கிறோம், திமுக வந்து 50 தொகுதிகளில் குறைவான வாக்குகள் வாங்கிட்டாங்க, 15,000 சம்திங் தான் அங்கே வாக்குகள் இருக்கு அப்படிங்கிறாரு. இதை சொல்லக்கூடிய ஐயா மாணிக்கம் தாக்கூர் இருக்கார்ல, அவர் எவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சார் தெரியுமா? வெறும் 4,300 வாக்குகள். அவர் காரணம் காட்டுறது சட்டமன்ற தேர்தல். ஆனா இவர் ஜெயிச்சது நாடாளுமன்ற தேர்தலே, ஹோல் விருதுநகர்லயே நாடாளுமன்ற தேர்தலே வெறும் 4,300 வாக்குகள். விஜயகாந்தோடைய மகன் ஒரு பக்கம், ராதிகா ஒரு பக்கம், இவங்க 2 பேர்கிட்ட கூட ஈடு கொடுக்க முடியாம இப்ப முன்னிலை சொல்லி கடைசி நேரத்துல 4,300 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சாரு. இவர் திமுக வந்து பல இடங்கள்ல வாக்குகள் குறைவா இருக்கு, நம்மளாலதான் இவங்க ஆட்சிக்கே வராங்க அப்படின்னு சொல்லி சில சாக்கு போக்குகள் அந்த இடத்துல போய் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் கேரளாவோட UDF மாடல் நமக்கு வேணும் அப்படிங்கிறாரு. கேரளாவோட UDF மாடல் வேணும்னா கேரளா மாதிரி நீங்க உடைக்கணும் இல்லையா? கேரளாவில் சும்மாவா இருக்கிறாங்க? இன்னைக்கு இந்தியாவிலேயே கேரளாவில் காங்கிரஸ் தலை நிமிர்ந்து இருக்குது. ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் அவங்க கேரளா நின்றா வெற்றி அடைஞ்சிடறாங்க. சமீபத்தில் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல் வந்து எல்லா இடங்கள்லயுமே காங்கிரஸ் கேரளாவில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்யறாங்க. அடுத்து சட்டமன்ற தேர்தலில் கேரளாவில் காங்கிரஸ் தான் ஆட்சியை பிடிக்க போறாங்க அப்படின்னு ஒரு நிலைமை இருக்குன்னா, அதுக்கு அங்க உழைப்பு அதிகம். அங்க இருக்கக்கூடிய UDF கூட்டணி, அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் நிர்வாகிகள் அவ்வளவு உழைப்பு செய்யறாங்க.
இங்க காங்கிரஸுடைய கேரளாவுடைய உழைப்பு எந்த அளவுக்கு அப்படிங்கிறத நம்ம பெருசாலாம் எங்கேயும் போய் பார்க்க தேவையில்ல. அவங்களுடைய ட்விட்டர் பேஜை போய் பாருங்க. இப்போ இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா காங்கிரஸுடைய மாநில காங்கிரஸுடைய பேஜை போய் பாருங்க. காங்கிரஸ் தலைவர்களுடைய பேஜை போய் பாருங்க. ஆனா கேரளா காங்கிரஸுடைய பேஜை போய் பாருங்க. கேரளா காங்கிரஸ் எந்த அளவுக்கு அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு எவிடன்ஸ் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் அவங்க காட்சிப்படுத்திட்டு இருக்காங்க, மக்களுக்கு புரிதலை ஏற்படுத்திட்டு இருக்காங்க, களத்துல போய் வேர்வை சிந்தி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். களத்துல போய் வேர்வை சிந்தி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இங்க தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்கள் அப்படியா இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு பண்ணையார் மனநிலையில தானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நாங்களாம் அந்த காலத்துல சுதந்திர இந்தியா காலத்துல இருந்து நாங்களாம் ஆளுங்கட்சியா இருந்துட்டு இருக்கிறோம், நாங்களாம் பெரிய கட்சி, தேசிய கட்சி அப்படிங்கிற ஒரு மிதப்புல களத்துல எந்த ஒரு வேலையுமே செய்யறது இல்ல. ஒரு பிரச்சார நேரத்துல கூட வெயிலாம் சாஞ்சி ஓஞ்சதுக்கு அப்புறம் தான் பிரச்சாரத்துக்கே வருவீங்க. இங்க களத்துல வேலை செய்யறது முழுக்கவே திமுகவும் திமுக தொண்டர்கள் களத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப எந்த வேலையுமே நீங்க செய்ய மாட்டீங்க. ஒரு எஸ்ஐஆர் இவ்வளவு பெரிய பிரச்சனை வருது, வாக்குகளை பறிக்கக்கூடிய இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் திமுக ஒவ்வொரு தொண்டனும் தூங்காம இல்லாம களத்துல நின்று வேலை செஞ்சுட்டு இருப்பான். நீங்க எதுக்குமே களத்துல வர மாட்டீங்க. அப்படி நாடாளுமன்றத்துல மீட்டிங் நடக்கும்போது அங்க போயிட்டு வருவீங்க, அதுக்கு அடுத்து வந்துருவீங்க. ஏதாவது ஒரு மீட்டிங்னா மேடையில ஏறதோட சரி, களத்துல நின்று எங்கேயுமே ஒரு வேலை செய்ய மாட்டீங்க. இப்படி எந்த ஒரு வேலையுமே செய்யாம வெறும் 4300 வாக்குகள் வித்தியாசத்துல மட்டுமே ஜெயிப்பீங்க. ஆனா இவங்க கேட்கறதுன்னா கேரளாவோட யூடிஎஃப் மாடல் தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் அப்படிங்கிறாரு. யூடிஎஃப் மாதிரி நீங்க உழைக்கணும், அதுக்கேற்ற பலன் பார்க்கணும். இப்போ ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது யாருக்குமே இங்க மாற்று கருத்து இல்லை. ஆனா அந்த ஆட்சியில் பங்கு கேட்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு உழைப்பு இருக்கணும் இல்லையா, மக்களோட களத்துல நிக்கணும் இல்லையா. இது எதுவுமே செய்யாம நான் சும்மா வீட்லயே பண்ணையாரா உட்காந்துப்பேன், எனக்கு ஈஸியா ஆட்சியில பங்கு கொடுத்துடணும், துணை முதலமைச்சர் கொடுத்துடணும், 6 அமைச்சர் பொறுப்பு கொடுத்துடணும் அப்படின்னா இது பகல்லே கனவு கண்டுட்டு பட்டம் விடுறதுக்கு சமம். அப்ப இப்பேற்பட்ட வேலைகளை தான் மாணிக்கம் தாக்கூர் தான் இப்பேற்பட்ட வேலைகளை செஞ்சுட்டு இருந்தாரு. அப்ப காரசாரமான இந்த விஷயங்கள், இந்த கருத்துரையாடல் இது எல்லாமே டெல்லி காங்கிரஸ் ஆபீஸ்ல நடக்கக்கூடிய நேரத்துல அங்க குறிப்பா எல்லாருமே அப்படி இல்லை, காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த மாதிரி இல்லை. குறிப்பா நம்ம தமிழ்நாடு காங்கிரஸுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் செல்வ பிறந்தகை அவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம திமுக கூட இருக்கிறது தான் சரி, விஜய் கூட போறதுன்றது சரிப்பட்டு வராது, விஜய் களத்திலே நிக்க மாட்டாரு. ஆனா திமுக கூட இருக்கிறதுங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் நமக்கான இருப்பையும் தக்க வச்சுக்க முடியும். தேசிய அளவில் காங்கிரஸுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குன்னா அது திமுக கூட்டணியில் இருக்கிறது தான் சாத்தியம். ஏன்னா ராகுல் காந்தி தான் பிரதமராக வரன்னு முதல்ல அறிவிச்ச ஒரு நபரே தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான். அதனால திமுக கூட கூட்டணியில் இருக்கிறதா ஒரு அறிவாளித்தனம், ஒரு புத்திசாலித்தனம், ஒரு அரசியல் சாணக்கியத்தனம் அப்படின்னு சொல்லி அண்ணன் செல்வ பிறந்தகை உட்பட அவங்களுடைய ஆதரவாளர்கள், குறிப்பா ப. சிதம்பரம், இவங்க எல்லாருமே மூத்த தலைவர்கள் எல்லாருமே இந்த ஒரு நியாயமான கருத்துக்களை அங்க முன் வச்சிருக்கிறாங்க. அப்போ எல்லா தரப்பும் கலந்து ஆலோசிச்சுட்டு அங்க தலைமை சொன்னது என்னன்னா, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமை சொன்னது என்னன்னா, கூட்டணி சம்பந்தமா இனி தலைமை தான் முடிவெடுக்கும். ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே இது மாதிரி தலைமை இனிமே முடிவெடுக்கும். கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடியவங்களும் அடுத்த கட்ட தலைவர்களும் யாரை பத்தி பேச வேணாம், நீங்க கூட்டணி சம்பந்தமா இனி எந்த ஒரு பேச்சுமே வெளியில பேசாதீங்க, இது நாங்க தலைமை பார்த்து முடிவெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பத்தி ஒன்று மண்டையில போட்ட மாதிரி ஒரு பதிலடி ஒன்று கொடுத்துட்டாங்க. இதோட அர்த்தம் என்னன்னா, அப்ப திமுக கூட தான் காங்கிரஸ் கூட்டணி வைப்பாங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு. ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே நம்ப முடியாது. விஜய்க்கு தலைவான்னு ஒரு படம் நடிச்சாரு, அந்த படத்துல தலைவான்ற பேருக்குல டைம் டு லீட் அப்படின்னு ஒரு பேர் ஒன்று இருக்கும், ஒரு கேப்ஷன் இருக்கும், டைம் டு லீடுன்னு இருக்கும். நான் சரியான நேரத்தில் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அர்த்தம். டைம் டு லீடுன்னு ஒரு பேர் போட்டதுக்காகவே அன்னைக்கு முதலமைச்சர் அந்த ஜெயலலிதா அந்த படத்தை வெளியிடாம அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அங்க போய் இப்படி கையை கட்டிக்கிட்டு அம்மா அவர்கள் அப்படின்னு சொல்லி போய் நின்றுட்டு இருந்தாரு. இந்த விஜயை நம்பி நம்ம போலாமா? இன்னைக்கு ஜனநாயகம்னு ஒரு படத்துக்கு பிரச்சனை வருது. ராகுல் காந்தில இருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்ல இருந்து எல்லா தலைவர்களுமே விஜய்க்காக இன்னைக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா இது விஜய்க்கான சப்போர்ட் இல்ல, இது ஜனநாயகத்துக்கான ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறதால எல்லாருமே சென்சார் போர்டு எதிர்த்து அவங்களோட கண்டனங்களை பதிவு செய்யறாங்க. ஆனா விஜய் வாயை கூட திறந்து பேச மாட்டாரு. அப்ப தனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது இதே வாயை திறந்து பேசாத நபர் இவர் எப்படி மக்களுக்கு ஒரு பிரச்சனை நிற்பாரு, கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு ஆபத்தனை எப்படி களத்துல நிற்பாரு அப்படின்னு சொல்லி இப்படி நியாயமான கருத்துக்களை முன் வச்சதாலதான் காங்கிரஸுடைய தலைமை என்னன்னா, கூட்டணியை நாங்க பேசி எடுத்துக்கிறோம். கூட்டணி இப்ப விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இங்க நாட்டில் இருக்கக்கூடிய மதவெறி, இங்க இருக்கக்கூடிய வர்க்க ரீதியான பாகுபாடுகள், இங்க இருக்கக்கூடிய கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரான பாஜக RSS உடைய அரசியல் சித்தாந்தம், இதுக்கு எதிரான முடிவெடுக்க வேண்டியது முக்கியமே தவிர நம்மளுடைய தனிப்பட்ட சுய ஆதாயங்களுக்கு நம்ம முடிவெடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி மல்லிகார்ஜுன கார்கே ஒரு தரமான பதிலடி கொடுத்து இந்த விஷயத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு அப்படின்ற சொல்லலாம். அதனால நாளைக்கு நடக்க இருந்தது ஜனவரி 19ஆம் தேதி தமிழ்நாட்டில் சென்னையில் காங்கிரஸ் கமிட்டியோடைய ஆலோசனை கூட்டம் நடக்க இருந்துச்சு, அவங்களுடைய பொதுக்குழு கூட்டம் நடத்த இருந்தது. ஆனால் இந்த பிரச்சனை, இந்த சர்ச்சையால அது தேதி குறிப்பிடாமல் தள்ளி வச்சிருக்காங்க. என்னைக்கு இந்த பொதுக்குழு கூட்டம் நடக்குதோ அன்னைக்கு இவங்க திமுக கூட தான் கூட்டணி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முடிவாகும் அப்படிங்கிறதா இன்னைக்கு பெரிய அளவில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி போயிருக்கு. அதே மாதிரி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் அண்ணன் செல்வ பிறந்தகை அவருமே அதான் சொன்னாரு, நல்லபடியா அங்கே தலைமையில் ஒரு கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்குது, இனி கூட்டணி முடிவு என்ன அப்படிங்கிறத தலைமையை பார்த்துக்குவாங்க, யாருமே இதுக்கடுத்து வாயை திறந்து பேச வேணாம், கூட்டணி சம்பந்தமா யாரும் பொதுவெளியில பேச வேணாம்,
ட்விட்டர் மாதிரியான இடங்கள்ல ட்வீட் பண்ண வேணாம், தனிப்பட்ட அறிக்கைகள் எதுவும் கொடுக்க வேணாம், தலைமைக்கு கட்டுப்பட்டு நடங்க அப்படி சொல்லி ஒட்டுமொத்தமா யாரெல்லாம் உள்கட்சி பூசல் ஒரு குழப்பங்கள் ஏற்படுத்த பார்த்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. ஏன்னா இந்த பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் புதுசா உள்ள வந்து அவர் தான் இந்த பாஜகவுக்கு சாதகமான ஒரு விஷயத்தை கொண்டு போறாரு. இந்த காங்கிரஸ் திமுக ஒற்றுமையா இருக்கிறாங்க, இதை உடைச்சாதான் இங்க பாஜக ஆட்சிக்கு வர முடியும், பல மாநிலங்கள்ல பாஜக காங்கிரஸ் ஒட்டுமொத்தமா குழி தோண்டி பறைக்கிறது அதுதான் காரணமா அமையுங்கிறதுக்காக இந்த பிரவீன் சக்கரவர்த்தி தான் இந்த விஷயத்தை ஆரம்பிச்சாரு. மாணிக்கம் தாக்கூர் கூட சேர்ந்துக்கிட்டாரு. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தலைமையை அந்த முடிவெடுத்தாங்க. அண்ணன் செல்வ பிறந்தகையும் அதுக்கேற்ற மாதிரி அழகான ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சிருக்கிறாரு. இங்க திமுக என்ன ஸ்டாண்ட்ல இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சியில் பங்குன்ற பேச்சுக்கே இங்க இடம் கிடையாது. திமுக பலவீனமா இருந்தா ஆட்சியில பங்கு கொடுக்கலாம், இல்ல உங்ககிட்ட அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தா களத்துல இறங்கி வேலை செஞ்சா அந்த அளவுக்கு பங்கு கொடுக்கலாம். இங்க எதுவுமே உங்களோட உழைப்பு இல்ல, திமுகவோட மேல ஏறி சவாரி செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு ஆட்சியில பங்கு அப்படின்ற நியாயமான திமுக பத்தி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையே, ஒரு நியாயமான கருத்தை தானே முன்வைக்கிறாங்க. அப்போ இப்படி எல்லாம் இருக்க நேரத்தில் திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இந்த ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற சீனுக்கே இங்க இடம் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா 2006ல தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடக்குது. அன்னைக்கு திமுக வெற்றி அடைஞ்சிடுறாங்க. ஆனா வெற்றி அடைஞ்சாலும் திமுக வந்து ஒரு மெஜாரிட்டி அளவுல பெரிய அளவுல வெற்றியை பெற முடியல. ஏன்னா திமுக ஒட்டுமொத்த 234ல திமுக தனிப்பட்ட முறையில் 96 தொகுதிகள் மட்டுமே ஜெயிக்கிறாங்க. காங்கிரஸ் ஒரு 34 தொகுதிகளை ஜெயிக்கிறாங்க. பாமக 18 தொகுதியில் ஜெயிக்கிறாங்க. அப்புறம் கம்யூனிஸ்ட், சிபிஐ, சிபிஎம் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஓரளவுக்கு ஒரு கூட்டணி உருவாக்கி ஒரு ஆட்சியை ஒன்று அமைக்கிறாங்க. திமுக 96, காங்கிரஸ் 34, கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு இருக்கிறாங்க. அப்போ இப்படி இருக்கும்போது இப்படிலாம் சேர்ந்துதான் கூட்டணி ஆட்சி அமைக்கிறாங்க. ஆனா அன்னைக்கே உங்களுக்கு கூட்டணியில ஆட்சியில் பங்கு தரல, எந்த ஒரு அமைச்சர் பொறுப்பை தரல. திமுக தன்னுடைய இருப்பை ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்றாங்க. இன்னைக்கு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஜீரோல இருக்கிறீங்க. எந்த இடங்கள்லயுமே உங்களுக்கான ஒரு செல்வாக்கு இல்ல, களத்துல உழைப்பு இல்ல. இப்படி இருக்கும்போது எங்களுக்கு ஆட்சியில பங்கு தரணும் அப்படிங்கிறது இதெல்லாம் எவ்வளவு ஒரு கிட்டத்தட்ட அற்பமான ஒரு வாதம் இதெல்லாம். ஏன்னா இப்ப சமீபத்தில் நடந்த மும்பை எலெக்ஷன் எடுத்துக்கோங்க. மும்பையில மாநகராட்சி தேர்தலில் சிவசேனாவுடைய ஒரு களம். ஆனா அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் நம்ம வந்து தனியா நின்றா நம்ம பயங்கரமா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய இந்திய கூட்டணியை 2ஆ பொளந்துக்கிட்டு போய் தனியா போய் நின்றீங்க. கடைசியில யாருக்கு போய் சாதகமா போய் அமைஞ்சது? அங்க கிட்டத்தட்ட 227 வார்டு மும்பையில பொறுத்தவரை 227 வார்டு. இந்த 227 வார்டுல பாஜக இவங்க எல்லாம் தனித்தனியா நின்றதால பாஜக மட்டுமே தனித்து 89 இடங்கள்ல ஜெயிக்கிறாங்க. அதுக்கடுத்து அவங்களுடைய ஏக்நாத் சிண்டேவுடைய சிவசேனா அவங்க ஒரு அளவுக்கு கணிசமான வெற்றிகள் அடைகிறாங்க. அவங்க அங்க மாநகராட்சி அவங்க கைப்பற்றுறதுக்கு ஒரு காரணமா அமையுது. காங்கிரஸ் நாங்க தனியா நிக்கிறோம், எங்களுக்கு செல்வாக்கு இருக்குது, எங்களுக்கு ஓட் பேங்க் இருக்கு அப்படின்னு போய் நின்றாங்களே, கூட்டணி பிரிச்சுட்டு போய் நின்றாங்களே. காங்கிரஸ் கடைசியில வேற 24 இடங்களை மட்டும் தான் ஜெயிக்க முடிஞ்சு. சிவசேனாவாச்சும் தனிப்பட்ட முறையில் 65 தொகுதிகளை ஜெயிச்சாங்க. இப்ப காங்கிரஸ் தனியா போறதால சிவசேனா ஒரு பக்கம், காங்கிரஸ் ஒரு பக்கம் ஓட்டுகள் பிரிஞ்சு இவங்க 65 அவங்க 24. அதுவே 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கூட்டணியில இருந்தா அங்க வெற்றி அடைறதுக்கே அது காரணமா அமைஞ்சிருக்கும். அப்ப இப்படிப்பட்ட உள்ளுக்குள்ள இருந்து குழப்பங்கள் ஏற்படுத்துறவங்களால தான் இப்ப ஏற்பட்ட பிரச்சனை. ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுல காங்கிரஸுக்கு என்ன ஓட் பேங்க் இருக்கு கொஞ்சம் நியாயமா வச்சு பாருங்க. கன்னியாகுமரி தவிர எங்க ஓட் பேங்க் இருக்கு? இப்போ 2014 எலெக்ஷன் நடந்துச்சு. அன்னைக்கு 2014 காலகட்டத்தில் ஒன்றியத்துல காங்கிரஸ் ஆட்சியில இருக்கிறாங்க, 10 வருஷம் ஆட்சியில இருக்கிறாங்க. அப்போ 2014 இங்க தேர்தல் நடக்கக்கூடிய நேரத்துல எல்லாருமே தனித்தனியா நிக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு மக்கள் நல கூட்டணி நீங்க ஒரு கூட்டணி உருவாகுது, எல்லாருமே தனித்தனியா நிக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் தனியா, விடுதலை சிறுத்தைகள் அந்த பக்கம் மக்கள் நல கூட்டணியில, திமுக தனியா, காங்கிரஸ் தனியா, எல்லாருமே தனித்தனியா நிற்கும் போது காங்கிரஸ் தனியா நிக்கிறாங்க. அந்த எலெக்ஷன்ல ஓவரால் தமிழ்நாட்டுடைய ஓட்டு சதவீதம் பார்த்தோம்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 4.3% ஓட்டுகள் தான் வராங்க. இவ்வளவுதான் காங்கிரஸ் உடைய கெப்பாசிட்டி. 4.3% ஒட்டுமொத்த ஓவரால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வாங்கின வாக்கு எவ்வளவு தெரியுமா? 17 லட்சம் வாக்குகள். இந்த 17 லட்சம் வாக்குகள்ல கன்னியாகுமரியில மட்டுமே 2 லட்சத்தி சில்லற வாக்குகள் வாங்கி அங்க வந்துடுறாங்க. 2 லட்சத்தி சில்லற வாக்குகள் கன்னியாகுமரியில், ஏன்னா அவங்களுக்கு அங்க ஒரு ஓட் பேங்க் இருக்குது. அப்ப கன்னியாகுமரி தவிர்த்து ஓவரால் தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா காங்கிரஸ் ஒரு 15 லட்சம் வாக்குகள் வாங்குறாங்க. இந்த 15 லட்சம் வாக்குகள் 234 தொகுதியை நம்ம கூறு போட்டு பார்த்தோம்னு வைங்களேன், ஒவ்வொரு தொகுதிகளுக்கு இவங்களுக்கு வாக்கு விகிதாச்சாரம் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா வெறும் 6300 வாக்குகள், 6300 இருந்து 6400 வாக்குகள் வரும். அப்போ ஒரு தொகுதிகளுக்கு 6400 6500 வாக்குகள் வித்தியாசம் தான் அவங்களோட கெப்பாசிட்டி இருக்கு. ஏன்னா களத்துல ஃபீல்டு ஒர்க்ல யாருமே கிடையாது. இன்னைக்கு அண்ணன் செல்வ பெருந்தகை வந்து அந்த கட்சியை உயர்த்துறதுக்காக, கட்சியை முன்னுக்கு கொண்டு வரதுக்காக அவ்வளவு பாடுபடுறாரு. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் களத்துல வந்து நிக்கிறாரு. இப்படி அவரை தவிர யாருமே இந்த கட்சியில வேலை செய்யறது கிடையாது. ஆனா எங்களுக்கு வந்து நாங்கள் ஆட்சியில பங்கு வேணும், முதலமைச்சர், துணை முதலமைச்சர் பொறுப்பு எங்களுக்கு வேணும், அமைச்சர் பொறுப்பு வேணும்னா இது பாஜகவுக்கு பாதை அமைச்சு கொடுக்குறாங்க. இவங்களுடைய கூறு போட்டு இன்னைக்கு மும்பையில எப்படி தாராவாத்திர உட்காந்துருக்காங்களோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு மொத்த இந்தியாவுமே கொடுக்கறதுக்கு, குறிப்பா தமிழ்நாட்டை அந்த மாதிரி கொடுக்கறதுக்கான வேலைகள் தான் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் சொல்றாங்க, நம்ம எங்கேயும் தூரமெல்லாம் போக தேவையில்ல. சமீபத்தில் ஹரியானாவில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பாருங்க. ஹரியானாவில் காங்கிரஸ் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த ஒரு மாநிலம், அந்த இடத்துல போயிட்டு
அவங்க உள்கட்சி பூசல் அங்க ஒண்ணு ஏற்பட்டுச்சு. எனக்கு தான் முதலமைச்சர் பொறுப்பு தரணும், உனக்கு தான் முதலமைச்சர் பொறுப்பு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஹரியானாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸுடைய தலைவர் பூபேந்திர சிங் ஹூடா, அப்புறம் குமாரி செல்ஜா, இவங்க 2 பேருமே மூத்த தலைவர்கள். இவங்க 2 பேருக்குமே எனக்கு தான் முதலமைச்சர் வேட்பாளர் தரணும், எனக்கு தான் முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்கணும்னு சொல்லி இவங்க 2 பேரும் ஆளாளுக்கு ஒரு பக்கம் ஊரா போய் சண்டை போட்டு ஒருத்தருக்கு ஒரு எதிராக கருத்துக்கள் பரிமாறிக்கிட்டதால கடைசியில் அங்க வந்த விளைவு என்ன, இன்னைக்கு ஹரியானா பாஜக ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நல்ல வெற்றி பெறதுக்கான எல்லா வாய்ப்புகள், கருத்து கணிப்பு காங்கிரஸுக்கு சாதகமா இருந்த நேரத்துல இப்படி உள்கட்சி பூசல், ஆளுக்கு ஒரு கருத்து, தலைமைக்கு கட்டுப்படாது, இந்த வார்த்தைகளால கடைசியில் இன்னைக்கு அங்க பாஜக ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப அப்பேற்பட்ட ஒரு வேலைகளை தமிழ்நாட்டில் செய்யறதுக்கான ஒரு சதி வேலை தான் இன்னைக்கு தொடர்ந்து இங்க நடந்துட்டு இருக்குது. விஜய் எங்கேயுமே களத்துல நிக்க போறது கிடையாது. அதனால இங்க திமுக கூட சேர்ந்திருந்தா அது காங்கிரஸுக்கு லாபம், காங்கிரஸ் தமிழ்நாட்டிலேயாச்சும் பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம், ஒரு எடுத்துக்காட்டு. அதனால நாங்க உழைக்காமலே நாங்க ஊதியம் பெற்றலாம் அப்படிங்கறத கனவுல கூட நடக்காது. அதனால காங்கிரஸ் ஒருவேளை விஜய் கூட அவங்க கலந்துக்கிட்டு போயிட்டாலோ, விஜய் எங்களுக்கு ஆட்சியில பங்கு தரான்னு விஜய் பக்கம் போயிட்டாலோ, விஜய் நாளைக்கு தோத்து முடிச்சு சினிமாவுக்கு போயிடுவாரு. ஆனா அம்போடு கடைசியில நிக்க வேண்டியது அங்க காங்கிரஸ் மட்டும்தான். அப்படி ஒரு வேளை விஜய் கூட போயிட்டாங்கன்னா காங்கிரஸ் இங்க ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத ஒரு இடத்த இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிடிப்பாங்க அப்படிங்கிறத மட்டுமே உறுதியா செய்யலாம். அதனால என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிறத காங்கிரஸ் உடைய தலைமையோட அறிவிப்பு கூடிய சீக்கிரம் வெளியிடுவாங்க. ஓகே, இந்த காங்கிரஸ்ல நடக்கக்கூடிய உட்கட்சி பூசல் சம்பந்தமாகவும் எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய இது சம்பந்தமான குழப்பங்கள் சம்பந்தமா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். பேட்டை டிவி ஹஜ் உம்ரா சர்வீஸ். உங்கள் உம்ராவை முழு இபாதத்தில் கழித்து முறையான வழிகாட்டலுடன் செய்வோம். மக்கா மதினாவில் ஹரமுக்கு மிக அருகில் தங்குமிடம், தரமான தமிழக உணவு, ஒவ்வொரு வேளையும் 2 வகையான உணவு வகைகள், 100க்கும் மேற்பட்ட வரலாற்று இடங்களை பார்வையிடலாம். இவை அனைத்தும் முழு மன திருப்தியுடன் முழுமையான இபாதத்தில் மிக குறைந்த விலையில் செய்திட கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.